ஹரிவோம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் ஜூலை மாத ராசி பலன்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எல்லா சேனல்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசி பலன்கள் சொல்கிறாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே பிறந்த கால ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே. இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களுக்கு என்ன அர்த்தம் சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய டிரான்சிட், இந்த 30 நாளுக்குரிய டிரான்சிட், இந்த 30 நாளில் அதிகபட்சம் சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் மிதுனத்திலையும் 15 நாள் கடகத்திலையும் இருப்பார். இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் பூமி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது சூரியன் தான். சூரியன் தான் வளர்ச்சி கிரகம்னு பேர் அவருக்கு. சரி, அடுத்தது சந்திரன் தின கிரகம்னு பேர். சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த சில பேர் அதை இதில் கூட சொல்லுவாங்க காமெடியாக, சார் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும் அப்படின்னு கேட்டால், தின சம்பளத்தை தினமாக கொடுத்துருங்க, வார சம்பளத்தை வாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தின கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சந்திரனுக்கு. வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய சில சமயங்களில் அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள், சில பேருக்கு வருட கிரகங்கள். இந்த மாதிரி ஒரு கிரக பெயர்ச்சி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதில் கான்ஃபிடெண்ட்டாக, சார் நான் ஒரு வீடு வாங்கணும், ஜூலை மாத பலன்களை வச்சு வாங்கிடலாமா? கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு போகாதீங்க. சார் நான் ஒரு தோட்டம் வாங்கணும், சார் கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும்? இதுக்கெல்லாம் இது வாய்ப்பில்லை. பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் எப்படி சந்திராஷ்டமம் யாருக்கு வருது, எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு எந்த ராசிக்காரங்க போயிட்டு வரணும், இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள். சார் இந்த வருஷம் நான் ஒரு வெளியூர் போகலான்ட்டு இருக்கேன், வெளிநாட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், யூ கேன் டூ. அந்த மாதிரி காமனாக பேசணும். சில பேர் கேள்வி கூட கேட்பாங்க, மேசராசிக்காரங்க இருக்காங்கன்னா திருமணம் நடைபெறும்னா மேசராசியில் 60 வயசில் ஒருத்தர் இருப்பார், 30 வயசில் ஒருத்தர் இருப்பார், நேற்று தான் ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்கும். திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் மேசராசிக்குன்னு சொன்னால் அந்த 1 வயசு குழந்தை என்ன கேட்கும்? ஏப்பா 1 வயசில் எப்படிப்பா குழந்தை நடக்கும், கல்யாணம் நடக்கும், அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ காமன் அப்படின்னா ஒரு வேலை சம்மந்தமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முயற்சி, கடின உழைப்பால் சில முயற்சிகள் செய்வாங்க. கடின உழைப்புங்கிறது என்ன? விவசாயத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க. இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு. பஞ்சாங்கம் பார்த்தியாப்பா, எப்போப்பா இப்போ தேங்காய் வியாபாரம் ஏறுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. மஞ்சள் போட்டிருக்கேன், ஏறுமா என்னன்னு தெரியல, கரும்பு போட்டிருக்கேன், ஏறுமா, இந்த மழை வருமாப்பா, இதான் பொதுவான கருத்து. இதில் சில பேர் இந்த மேல் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது, கீழ் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது. இந்த மேல் நோக்கு நாள்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், விதைகள் மேல் நோக்கி வளர்கிறதுக்கு மேல் நோக்கு நாள்னு பேர். இப்போ கரும்பெல்லாம் மேல் நோக்கி தான் வளரும், உருளைக்கிழங்கு கீழ் நோக்கி வளரும், கேரட்டு கீழ் நோக்கி வளரும். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி மேல் நோக்கு நாளப்பா, அதை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யோகின்னு ஒன்று இருக்குது, அவயோகின்னு ஒன்று இருக்குது, யோகினின்னு ஒன்று இருக்குது. இந்த யோகினி நிறைய பேருக்கு தெரியாது. யோகினிங்கிறது வேறு. இந்த போர் போடுவாங்க சில பேர் பார்த்திங்களா, வீடு கட்டுறதுக்கு, அப்போ தான் யோகினியை பார்க்கணும். யோகினிங்கிறதே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. முகூர்த்தம் பார்க்குறதுனா என்ன, எப்படி பார்க்கணும் சொல்லுங்கள்? சார் காலண்டரில் போட்டிருக்கு, பார்க்குறோம், சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்தா அன்றைக்கி கல்யாணத்தை வச்சு. விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை பார்க்குறதில்ல. அப்புறம் பெரும்பாலும் பாருங்கள், இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நேத்திரம் ஜீவன் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், முகூர்த்தம் என்பது விவாகம், விவாக பொருத்தம், அப்புறம் விவாக சக்கரம், இந்த மாதிரி நிறைய நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இது உங்கள் மாதம். இது என்ன சார் உங்கள் மாதம் அப்படின்னா, மிதுன ராசியில் பெரும்பாலும் சூரிய பகவான் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். உங்கள் வீடு என்பது மிதுனம். இரட்டை படிப்பு. சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டே படிப்பாங்க.
இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு படிக்கவும் செய்யணும், வீட்லேயும் காசு வாங்க முடியாது, பார்ட் டைம் வேலை கிடைக்குமா சார்ன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான விசா அதெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் எங்களுக்கு இங்கே நீட்டில் கிடைக்கல சார், நாங்கள் வெளிநாடு போய் படிக்கலான்ட்டு இருக்கோம். அதற்கான முயற்சிகள் சரியான முயற்சிகள் செய்ய வேண்டும். இருந்தாலும் பிறந்த கால ஜாதகத்தை பார்க்காமல் எடுக்கக்கூடிய முயற்சி தவறான வழியை வகுக்கும். ஜென்ம குரு மிதுனத்தில் ஜென்ம குரு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம சென்னையில் பாஷையில் சொன்னால் தெனாவட்டாக இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், நாங்களாம் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம், நாங்களாம் படித்தாச்சு அப்படி. ஆனால் அரை மார்க்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. 0.5 மார்க்கில் எனக்கு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேதனை யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? அந்த 0.5ல் போனவனுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான் தெரியுமா? நிஜமாகவே சொல்கிறேங்க, அந்த முகத்தை பார்க்க முடியாது. என்னைய நேராக பார்த்து பேச மாட்டாங்க, இப்படி தலையை குனிஞ்சிட்டு 0.5 மார்க் போயிடுச்சுங்க. அந்த வலி இருக்கே, உலகத்திலேயே பெரிய வலி அதுதாங்க. பிரசவ வலியை விட பெரிய வலி ஒன்று இருக்கான்னா அதுதான் அது. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்கி படைச்சு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு தோத்துட்டோங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு அரை மார்க்குக்கு படிக்கலையேன்னு சொல்லி அந்த கவலைப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தருணத்தில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பான வலிமையான கிரகமான பாதகாதிபதி குரு லக்னத்தில் இருக்கிறார், அதாவது ராசியில் இருக்கார். பாதகாதிபதி ராசியில் இருக்கும்போது சோம்பேறித்தனத்தை விளக்கினால், நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 0.5 மார்க்கில் போனதெல்லாம் 0.1+ அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும் என்பது ஒரு நல்ல தகவல். இந்த மாதிரி ஜூலை மாதத்தில் பலன்கள் எல்லாருமே மிதுன ராசிக்கு படிப்பில் கவனம் தேவை என்பது மிதுன ராசிக்கு எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு கூற்று. இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். பர்சனல் ஜாதகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம். சொந்த ஜாதகத்தில் சார் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா? தாராளமாக கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி வாங்கும்போது நீங்கள் சென்னையிலையும் பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூர்லேயும் இருக்கேன், நான் கோயம்புத்தூர்லையும் இருக்கேன். சார் நாங்கள் 2 இடத்துக்கு வர முடியாது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் த்ரூ திஸ் நம்பர்.